ஆனா இந்த எழுப்புதலின் நாட்களில் என்ன தேவை? நீங்களும் நானும் யார் பட்சத்தில் நிற்கிறோம் என்பதை காட்டுகிற காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த காலகட்டத்தில் சபைக்கு வருகிறவர்கள் உண்டு, பெந்தைக்கோஸ்து அனுபவம் பெற்றவர்கள் உண்டு, ஆவியில நிரம்புகிறவர்கள் உண்டு, அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் உண்டு, ஏன் தீர்க்க தரிசனமே உரைக்கிறவர்கள் உண்டு, வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு வாழுகிறவர்களும் உண்டு. அவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகளோ? அவர்கள் எல்லாரும் கர்த்தர், அவர்கள் எல்லாரோடும் கர்த்தர் இருக்கிறாரோ என்பதை நாம் எதை வைத்து நாம் அடையாளம் கண்டு கொள்ள முடியும்? எதை வைத்து கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்பதை அடையாளப்படுத்த முடியும்? இந்த உலகம் பார்க்க வேண்டுமே. ஒரு காலத்துல நம்ம கையில வேத புத்தகத்தை எடுத்துக்கொண்டு போகும்போது கர்த்தருடைய ஜனங்களுக்கு ஒரு பெயர் உண்டு, இவர்கள் வேதக்காரர்கள் என்பதாக. வேதக்காரர்கள், கிறிஸ்தவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள். அவர்கள் பொய் பேச மாட்டார்கள், அவர்கள் தவறு பண்ண மாட்டார்கள், அவர்கள் ஏமாற்ற மாட்டார்கள், அவர்கள் லஞ்சம் வாங்க மாட்டார்கள், அவர்கள் வரதட்சணை வாங்க மாட்டார்கள், யாருக்கு விரோதமாக காரியங்களை செய்ய மாட்டார்கள், தவறாய் சம்பாதிக்க மாட்டார்கள் என்று சொல்லுகிற காலங்கள் எல்லாம் இன்னைக்கு போய், இன்னைக்கு எந்த பேப்பரை எடுத்தாலும், எந்த நியூஸ் கேட்டாலும் அதுல ஒரு கிறிஸ்தவன் பெயர், ஒரு கொலையா ஒரு கிறிஸ்தவன் பெயர், ஒரு கள்ள உறவா அதுல ஒரு கிறிஸ்தவனுடைய பெயர், ஒரு தவறான காரியமா அதுல ஒரு ஊழியக்காரனுடைய பெயர், அதுல ஜெபிக்கிறவனுடைய பெயர். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் இருந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை இருக்கிற காலகட்டத்தில் ஆண்டவர் மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை விதையை குறித்து பேசும்போது சொல்லிக்கொண்டே வருகிறார். அதுக்கப்புறம் பரலோக ராஜ்யத்தை ஒவ்வொரு காரியத்துக்காக ஒப்பிட்டு சொல்லிவிட்டு கடைசியாக ஒன்று சொல்லுகிறார். அவள் கடலிலே வலையை போட்டு மீனை இழுத்து கரையிலே உட்கார பண்ணி நல்லவைகளை கூடைகளிலும் நல்லவைகள் இல்லாதவைகளை அவர் எரிந்தும் போடுகிற காலம், பிரிக்கிற காலத்தில் தேவன் வந்திருக்கிறார் என்பதாக. இந்த கடைசி காலத்தில் எப்படி தெரியுமா? ஒரு பெரிய அறுவடை நடந்தாலும் கர்த்தர் செப்பரே பிரிக்கிற காலத்தில் தேவன் நம்ம கூட, தேவன் இருந்து செய்கிற காரியத்தை, நம்ம கூட இருந்து கர்த்தர் செய்கிற காரியம் ஒரு பெரிய பிரிவினை. உங்களுக்குள்ள சமாதானத்தில் பிரிவினையை உண்டாக்க வந்தேன் என்று சொன்னவர் பிரிக்கிற காலம்.